படத்தொகுப்பு, கிரிஷ் கங்காதர் ஒளிப்பதிவு இதிலுமே இருக்குது. நடிகர்களை பொறுத்த வரைக்கும் தமிழில் சத்யராஜ், மலையாளத்திலிருந்து ஷோபின் சாஹிர், கன்னடத்திலிருந்து உபேந்திரா ஆகியோர் இப்போது இணைஞ்சிருக்காங்க. தெலுங்கிலிருந்து நாகார்ஜுனாவை நடிக்க கேட்டிருக்காங்க. லியோ போல கூலியும் ஆக்ஷன் த்ரில்லர் என்பதாலும் லொகேஷன் மேக்கிங் ஸ்டைலுக்கு அவரும் ரசிகர் என்பதாலும் கூலியில் உடனே கமிட் ஆகிட்டாராம். அவர் தவிர டோலிவுட்டிலிருந்து பிரமாதமான ஒரு ஸ்டாருடன் பேசி வராங்களாம். அதே போல் ஜெயிலர் லியோவில் ஜாக்கி ஷெராப் நடித்தது போல இதிலும் பாலிவுட் வில்லன் ஒருவர் இணைவார் என்கின்றனர். ஹைதராபாத், சென்னை என நடந்த படப்பிடிப்பு தொடர்ந்து இப்போது விசாகப்பட்டினத்தில் படப்பிடிப்பு நடந்து வந்துட்டுருக்கு. சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், உபேந்திரா, சோபின் காம்பினேஷனில் படப்பிடிப்பு மும்முரமாக போயிட்டுருக்காம். தொடர்ந்து 8 வாரங்களுக்கு மேலே அங்கே படப்பிடிப்பு தொடரும் என்கிறார்கள். படத்தை கோடை கொண்டாட்டமாக கொண்டு வர திட்டமிட்டிருக்காங்க. லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நம்புறாரு. ஏன்னா லியோவில் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லா விஷயங்களுமே இருந்தாலுமே ஜனங்க மத்தியில் பெருசாக வரவேற்பு கிடைக்கல. ஆனால் ஜெயிலர் படம் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் வேறு லெவல் ஹிட் ஆகி